அன்னை தமிழை அன்பாய் வணங்கி அவையோர்க்கும் ஆன்றோர்க்கும் சான்றோர்க்கும் பெற்றோர்க்கும் பெரியோர்களுக்கும் என் போன்ற மாணவ மணிகளுக்கும் முகமலர்ச்சியுடன் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். எனக்கு வழங்கப்பட்ட ஜனநாயகம் எனும் தலைப்பில் ஜனரஞ்சகமாக பேச வந்துள்ளேன். ஜனநாயகம் என்பது மக்களாட்சி. ஒரு நாட்டில் யார் ஆட்சி செய்ய வேண்டும் என்று ஒரு மனிதன் முடிவு செய்ய முடியாது. மக்கள் எல்லோரும் சேர்ந்து முடிவு செய்வதுதான் ஜனநாயகம். ஜனநாயகத்தில் பணமோ பதவியோ பெரியதல்ல, ஒரு சாதாரண மனிதனின் வாக்குதான் பெரியது. நமக்கு பிடித்த தலைவரை வாக்கு போட்டு தேர்ந்தெடுக்கின்ற உரிமை நமக்கு இருக்கிறது. அதே போல அவர்கள் தவறாக நடந்தால் கேள்வி கேட்கின்ற உரிமையும் நமக்கு தான் இருக்கிறது. பேசுகின்ற உரிமை, படிக்கின்ற உரிமை, சம உரிமை, இவையெல்லாம் ஜனநாயகத்திலிருந்து நமக்கு கிடைத்த உரிமைகளாகும். வாக்கு போடுகின்ற நாள் மட்டுமல்ல, நியாயத்தை காப்பாற்ற நாள்தோறும் நாம் நடந்து கொள்ளும் விதம்தான் ஜனநாயகம். அதனால் ஜனநாயகம் ஒரு சட்டம் மட்டுமல்ல, அது நம் வாழ்க்கை முறையாகும். மக்களின் குரல் தான் ஜனநாயகத்தின் உயிர். கேள்வி கேட்கும் உரிமை இருக்கும் இடமே ஜனநாயகம். ஒவ்வொரு குரலும் மதிக்கப்படும் ஆட்சியே ஜனநாயகம். வாக்கு ஒரு ஆயுதம் அல்ல, அது நியாயம் பேசும் வலிமை. வாக்கு ஒரு மனிதன் அல்ல, ஒரு மக்கள் கூட்டம் தீர்மானிக்கும் ஆட்சியின் பெயர்தான் ஜனநாயகம். கேள்வி கேட்க துணிவூட்டியது, சமத்துவம் சொல்லிக் கொடுத்தது, இதுவே நமது ஜனநாயகம். இதை காக்காவிட்டால் காகிதமாய், காத்தால் கம்பீரமாய் நிற்கும். மக்கள் மனதில் உயிரோடு இருக்கும் அருமை சொத்துதான் ஜனநாயகம். இன்றைய ஜனநாயகம் உயிரோட இருக்கு, ஆனால் பாதுகாக்க வேண்டிய நிலையில இருக்கு. அதை காப்பாற்றுகின்ற பொறுப்பு அரசுக்கு மட்டுமல்ல, நம் எல்லோருக்கும் இருக்கின்றது. முக்கியமாக மாணவ சமுதாயத்துக்கு இருக்கின்றது. இதோ மாணவர்கள் அரசியல் விழிப்புணர்வு பெறுவது அவசியமா? ஆம், மாணவர்கள் அரசியல் விழிப்புணர்வு பெறுவது அவசியம்தான். நாட்டின் ஜனநாயகம் பள்ளியில் இருந்து தொடங்குகிறது. நம் பள்ளி ஒரு சிறிய நாடு போலதான் இருக்கின்றது. இங்கும் மாணவர் தலைவர், மன்றம், வாக்குகள் இருக்கின்றன. பள்ளியில் கற்ற சிறிய ஜனநாயக அனுபவங்கள் நாட்டின் பெரிய ஜனநாயகத்தின் நீதி மற்றும் பொறுப்புடன் கலந்து செயல்பட உதவும். அதனால் நாட்டின் ஜனநாயகத்தின் அடித்தளம் பள்ளி ஜனநாயகமாகும். இன்றைய ஜனநாயகத்தின் முக்கிய தூண்கள்: சட்டமன்றம், நிர்வாகம், நீதித்துறை, ஊடகம். சட்டமன்றம் சட்டங்களை இயற்றுகிறது, நிர்வாகம் அவற்றை செயல்படுத்துகிறது, நீதித்துறை சட்டங்களை விளக்குகிறது, ஊடகங்கள் தகவல்களை பரப்புகிறது. இந்த தூண்கள் ஒன்றை ஒன்று கட்டுப்படுத்தி மக்கள் நலனில் அக்கறை காட்டி நேர்மையாகவும் சுதந்திரமாகவும் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று உறுதிப்படுத்துகிறது. இதனால் ஜனநாயகத்தின் வெளிப்படை தன்மையை நம்மால் உணர முடிகிறது. இன்றைய மாணவர்கள் நாளைய தலைவர்கள் என்பதை உணர்ந்து தங்கள் எதிர்காலத்தை வலுப்படுத்த பள்ளி படிப்பிற்கு பிறகும் வாழ்நாள் முழுவதும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளும் மனப்பான்மையை வளர்த்து கொள்ள வேண்டும். மாணவ பருவத்திலேயே சுய நிர்வாகத்திறன், நிதானமாக முடிவெடுக்கும் திறன், ஒழுக்கம் ஆகியவற்றை கற்றுக்கொள்ள வேண்டும். கடின உழைப்பு, ஒழுக்கம், கட்டுப்பாடு இவையே வெற்றிக்கு வழிவகுக்கும் என்பதை உணர்ந்து செயல்பட்டு வலுவான இந்தியாவை உருவாக்குவோம் என இப்பொன்னாளில் உறுதியேற்போம். வாழ்க ஜனநாயகம், வளர்க இந்தியா.